Hello friends, welcome to Sathiya Samayal. இன்னைக்கு நம்ம சத்யா சமையல்ல பாலக் கீரை கடையல் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளா பண்ணக்கூடியது. இந்த கீரை கடையல் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த கடையல் பண்றதுக்கு நான் வந்து 2 கட் அளவுக்கு பாலக் எடுத்துர்க்கேன். கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா குமுட்டி கீரை, பண்ணக்கீரை, தொய்யல் கீரை, சிறுகீரை எல்லா வகையான கீரையிலையுமே வந்து இந்த கடையல் பண்ணுவாங்க. எனக்கு அந்த கீரைகள்லாம் இங்கே கிடைக்காதனால நான் பாலக்ல ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக் வந்து அதனுடைய காம்பை எடுத்துட்டு இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முத்தாததாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரை எல்லாமே 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை வந்து சுத்தமாக நம்ம வடிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா வடியட்டும் இருக்கட்டும். நான் இந்த பக்கம் வந்து மண் பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கூடவே காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுனால காரம் வந்து நல்லா இறங்கும். அதனால் காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய் சேர்த்துட்டு தண்ணியும் மிளகாயும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தா பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வந்து வத்தி வந்துடும். தண்ணி மட்டும் அதிக அளவில் சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், கீரை வந்து இந்தளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அப்படியே இருக்குது. கீரை வந்து வெந்துருச்சா அப்படின்னு பாருங்கள். வெந்துருச்சுன்னா தண்ணி வந்து பாதியாக குறையிற அளவுக்கு விட்டுருங்க. மீதம் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கடையும் போதோ இல்லை அரைக்கும் போதோ வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு வந்து பச்சை வெங்காயம் தான் பயன்படுத்துவாங்க. 5 வெங்காயம் போதும். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட தேங்காய் எண்ணெய் தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரையை வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம கடைய முடியாது. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைக்கும்போது நம்ம இந்த தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம். பச்சை வெங்காயத்தினுடைய வாசனை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பராக நம்மளுடைய கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கப்புக்கு மாற்றும் போது மீதம் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ரொம்பவும் கன்சிஸ்டன்சி வந்து லூஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கடையல் வந்து நல்லாயிருக்கும். இந்த கடையலுடைய ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோட பச்சை வெங்காயத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ரொம்ப சுலபமான சத்தானது இந்த கீரை கடையல். நம்ம கூட எந்த விதமான மசாலா பொடியும் சேர்த்துல. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.